நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் வந்தாச்சு. டிசம்பர் 2024 எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதோட டேட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்மீடியட்டுக்கும் ஃபைனலுக்கும் பார்த்துக்கலாம். டிசம்பர் 10 டியூஸ்டேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டிசம்பர் 10ல் ஸ்டார்ட் ஆகுது. 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஃபைனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 10 to 1 எக்ஸாமு. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்மீடியட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஆஃப்டர்நூன் 2 to 5 எக்ஸாம். டைம் டேபிளை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இன்னும் நமக்கு வந்து ஒரு 157 டேஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகே, டைம் டேபிள் வந்துருச்சு, நமக்கு எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சுன்னா நினைக்காதீங்க. இன்னும் இருக்குது. நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மந்த் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரிங்களா? நல்லா பார்த்தோன்னா 4.5 மந்த்ஸுக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் படிங்க. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பேமெண்ட் பண்ணுறதுல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ். அதாவது லைக் எப்படி சொல்லணும்னா ஒன் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ருபீஸ் 1500. முன்னாடி 1200 இருந்துச்சு, இப்போ 1500. நீங்கள் ஃபைனல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ருபீஸ் 1800 சிங்கிள் குரூப்புக்கு. இப்போ நீங்கள் 8 சப்ஜெக்ட்ஸ் எழுதுறீங்கன்னா இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2800 பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 2800 வந்து பே பண்ணணும். ஸோ அதில் எந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்களேன். இப்போ நீங்கள் சிங்கிள் குரூப் எழுதும்போது 1500. அப்போ போத் குரூப்புக்கு வந்து நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 3000 அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிப்போம். ஓகே, பட் ஆனால் இங்கே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2800. ஸோ 3000 கிடையாது, உங்களுக்கு 2800. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? 2 குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உங்களுக்கு 2800 தான், நாட் 3000. ஸோ அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? போத் குரூப் எழுதும்போது எல்லாருமே வந்து 1500 + 1500 ஸோ 3000 அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. 2800 உங்களுக்கு வரும். இன்டர்மீடியட்டுக்கு ஃபைனல் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா 3200. ஓகே, தட்ஸ் ஆல் சிம்பிள். இப்போது இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி ப்ரோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அதில் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். இது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் எண்டு செப்டம்பர் மந்த்து தான் இதோட அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது இப்போ யாரும் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அது அப்படியே ஓப்பன் ஆனாலும் இப்போலாம் எதுவும் பண்ண வேண்டாம். செப்டம்பர் செப்டம்பர் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். நான் ஏன் அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இப்போது உங்கள் சிச்சுவேஷன் டிசம்பரில் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. போத் குரூப் எழுத போகிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் போத் குரூப் அப்ளை பண்ணுவீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டைம் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று வரும்போது உங்களுக்குன்னு பர்சனலாக ஏதோ ஒன்று வரும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அமௌண்ட் ரீஃபண்ட் வாங்க முடியாது. அதனால சொல்கிறேன், ஓப்பன் பண்ணிட்டானா உடனே நம்ம வந்து லாஸ்ட் மினிட் ப்ரெஷர் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சீக்கிரம் போய் பண்ணக்கூடாது. நான் எந்த டைம் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் பண்ணால் போதும். ஜூலை, ஆகஸ்ட்டு எதுவும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ செப்டம்பர் 15க்கு மேலே போகட்டும். இப்போலாம் எதுவுமே ஓப்பனே ஆனால் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே, தட்ஸ் ஆல். அந்த டைம் நான் வந்து நீங்கள் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த டைம் வந்து வீடியோஸ் போட்டுடலாம். அதனால் வந்து சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பண்ணிடாதீங்க. ரிசல்ட் எப்போ வரும்னா February 21, 2025 ரிசல்ட் வந்துடும். வேறு எதுவும் உங்களுக்கு queries கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக இந்த டைம் டேபிள் ஏதோ ஒன்று உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணால் போதும். ஓகே, எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். டைம் டேபிள் இஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் அப்ளை பண்ணுறது தான் மெயின். ஓகே, ஸோ நீங்கள் பண்ணிடுவீங்க. நிறைய பசங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா முன்னாடி போய் அப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு 1 வீக் கழிச்சு வந்து பார்த்துக்கிட்டவங்களோ இல்லை 10 டேஸ்க்கு அப்புறம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அமௌண்ட் ரீஃபண்ட் இது கிடைக்குமா, ஸோ அதை நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அது லாஸ்ட் செப்டம்பர் தான், நமக்கு அக்டோபர் 10 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதனால் இப்போதைக்கு அதை பற்றிலாம் அந்த சைடே நம்ம போக வேண்டாம். சரிங்களா? தட்ஸ் ஆல். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறது அந்த டைமில் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபவுண்டேஷனுக்கு எப்போ டேட்டு அப்படிங்கிறத பார்க்கலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ ஃபவுண்டேஷனுக்கு என்றைக்கு டேட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே 15th டிசம்பர். ஓகே, அதாவது மார்னிங் டு எக்ஸாம். மார்னிங் 10 to 12 வந்து எக்ஸாமு. அதாவது எப்படின்னா ஒரு பேப்பருக்கு 100 மார்க்ஸ், 50 ஒன் வேர்ட்ஸு, ஒன் வேர்டுக்கு 2 மார்க்கு. ஸோ 15 into 2 = 100 மார்க்ஸ். இப்போது பிஸ்னஸ்லாம் எடுத்திங்கன்னா 100 மார்க்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு MCQ தான். ஓகே, அப்போ 10 to 12 கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது அந்த டைமில் மட்டும் நீங்கள் 2 எக்ஸாம்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. அதாவது என்னென்னா லா அண்டு அக்கௌண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் எக்ஸாம் 2 to 4. அந்த 2 ஹவர்ஸில் வந்து மேக்ஸு அண்டு எக்கனாமிக்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ இதான் 2 ஹவர்ஸ், டோட்டலாக 4 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிள். இப்போது
ஃபீஸ் வந்து எவ்வளோ இந்த கோர்ஸுக்கு? ஒரே நல்ல எக்ஸாம் முடிஞ்சிருது. டிசம்பர் 15 தான். அந்த ஒரே டேட்டில் எல்லாம் முடிஞ்சிருது. எல்லாமே MCQ தான். OMR ஷீட் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஷேட் மட்டும் பண்ணால் போதும், அவ்வளோதான். 51 வேர்ட்ஸ், 1 வேர்டுக்கு 2 மார்க்ஸ். ஸோ 15 to 2 100 மார்க்ஸ் ஃபார் பெர் பேப்பர். ஓகே. தென் ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 1500. ஓகே, 1500 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். சரியா? இது ரிசல்ட் வந்து உங்களுக்கு எப்போ வரும்னா January 9 வந்து ரிசல்ட் வந்துடும். இப்போ நீங்கள் எக்ஸாம் இந்த டிசம்பர் 15 எழுதுறது உங்களுக்கு வந்து January 9 வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதில் வந்து இது டேட் எப்போ லாஸ்ட் டேட், இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து எப்போ பே பண்ணணும்? 15th October லாஸ்ட் டேட்டு. உங்களுக்கு வந்து செப்டம்பர்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். உங்களுக்கும் அதே தான். நான் சேம் எப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறது நான் அந்த டைம் வீடியோ போடுறேன். அப்போ நீங்கள் பண்ணால் போதும். இந்த ஜூலை ஆகஸ்ட்லாம் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அக்டோபர் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக நம்ம பண்ணிக்கலாம். இதில் எந்த விதமான உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. எக்ஸாமுக்கு எதெல்லாம் கொண்டு போகணுங்கிறத டிசம்பரில் நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? தட்ஸ் ஆல். இந்த வீடியோ வந்து மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நமக்கு வந்து ஒரு 157 days வந்து இருக்குது. ஓகே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.